அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக வேதத்தை அறிந்து விடுதலை பெறுகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கடைசி பகுதியாக நிறைய சத்தியம் இருக்குது, இருந்தாலும் ஒரு சில காரியத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். கடைசி 2 வசனம் மத்தேயு 10:41-42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்பாலே, இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறவன், இயேசுவின் நாமத்தினால நாம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளும்போது, நீதிமான் என்ற இயேசுவின் நாமத்தால் நீதிமான்களை ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த சீஷரிலே என் நாமத்து நிமித்தம் சிறியவனுக்கு ஒரு கலசம் மாத்திரம் குடிக்க தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்ற அந்த கொடுக்கிற சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்கிற சத்தியத்தையும் இயேசு இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த கொடுக்கிற சத்தியம் மிக முக்கியமான ஒரு சத்தியம். நான் 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கும்போது எனக்கு இந்த கொடுக்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக நான் கொடுக்கிறவனாய் மாறும்பொழுது எனக்கு பரலோகம் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தது. அதான் நான் சொல்லுவேன். அன்பாலே, இன்னைக்கு கஞ்சா முட்டியாக இருக்கிறோமா, கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்தா போதும், நீ ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வறுமையில் இருந்த காலத்தில் நான் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறது அதிக பாக்கியம் என்று. நம்மளே இன்னைக்கு கொடுக்கிற பாக்கியவானாய் நாம் மாறுவோம். அந்த பலன் நிச்சயமாக அடையும், நம்மளை அடையும். இன்னைக்கு அநேகர் கொடுக்கறதிலே குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அதனால்தான் வறுமையில் வாரிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள்? அவங்க வறுமையெல்லாம் மாறணும், நம்முடைய தரித்திரம்லாம் மாறி நம்ம ஐஸ்வர்யனாய் மாறணும்னா கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு கொடுப்பது? ஊழியத்துக்காக, ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு சமாது. ஊழியத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அடுத்தது ஏழைகளுக்காக. இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்பதற்கான ஒரு செமினார் அல்லது முகாம் நடத்தணும். நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சபைகளிலும் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அந்த சபையிலே சென்று இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வழிகளை வேதத்தின் அடிப்படையிலே பைபிள் ரீதியில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு ஒரு நாள் செமினார், ஒரு நாள் முகாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு போதகர்களே, உங்கள் சபையில் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வேதம் என்ன வழிகளை சொல்லியிருக்கிறதோ அத்தனை வழிகளையும் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து அவர்களை விடுதலைக்கு நேராக வழி நடத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். என்ன கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினதுனால அநேக சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து கடன்லேருந்து விடுதலை அடைந்து இன்றைக்கி உங்கள் முன்னால் ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தினதுனால இந்த பாரத்தை எனக்கு கொடுத்து, இந்த தரிசனத்தை கொடுத்து, இது தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள அநேக பகுதியில் யாரெல்லாம் உன்னை கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு போய் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கான முகாமை நடத்தி என்று சொல்லியிருக்கிறார். நிறைய இடத்துல நடத்தி வந்தோம். இப்போ சமீபத்தில் ஒரு சபையில் நாங்கள் நடத்தும் போது இந்த கொடுக்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன்.
கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அன்பாலே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ வாங்குங்கள் அப்பொழுது இல்லை. அன்பாலே கொடுங்கள். இன்னைக்கு நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவோம். மரியாதை கொடுத்தா மரியாதை எடுத்துக்கோ, உனக்கு கிடைக்கும்னு. ஆனால் இங்கே புதுமொழியாக ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, கிவ் அண்ட் ரிசீவ் பாலிசின்னு சொல்கிறார். கொடுத்து பெற்றுக்கொள்கிறது. நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு பரலோகம் உனக்கு கொடுக்கும், பெற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அநேகருக்கு ஊழியத்துக்கென்று அள்ளி கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி அளவில்லாமல் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பானே, எந்த அளவுக்கு நான் கொடுக்குறேனோ அதை விட 10 மடங்கு ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதனால தான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து ஒரு ரகசியம் அதிலே இருக்கிறது. என்ன ரகசியம் அப்படின்னாக்கா, 20வது வசனத்தை நான் படிக்கிறேன். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எவனுக்கு? மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ராஜாவுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம் தசமபாகன்றது நம்முடைய வருமானத்தில் கொடுக்குறோம். அன்பாலே, நம்முடைய வருமானத்தில் கொடுக்கறது பெருசல்ல. நாம் எல்லாவற்றிலும், நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் நம்ம தசமபாகம் கொடுக்குறோமா? அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உண்மையிலே இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு அநேக இந்த யூடியூப்லலாம் பார்த்து அநேக இந்த கள்ள உபதேசக்காரர்கள் உபதேசிக்கிறத பார்த்துட்டு அநேக கிறிஸ்தவர்கள் தசமபாகம் கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. தசமபாகம் கொடுக்கறதே இல்லை. அவங்கவுங்க திருச்சபையிலே தசமபாகத்தை கொடுப்பது மிக அவசியம். அது இன்றைக்கி ஒரு மாதிரியான உபதேசத்தை கொண்டு வராங்க. புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் சொல்லலை இல்லை அப்படின்லாம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. இன்றைக்கி வேதத்தை நல்லா படித்தாதான் தெரியும். புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் தசமபாகத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால இன்றைக்கி நம்ம தசமபாகம் கொடுக்கறதுல தான் நம்முடைய வளர்ச்சியே இருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு எனக்கும் கிடைக்கணும்னா நானும் தசமபாகத்தில் உண்மையாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 5 லட்ச ரூபாய் கடன் பிரச்சனை அடையாமல் 2.5 வருஷமாக தவிக்கும்போது என்னை வழிநடத்தின என்னுடைய ஆசான் நேசமணி அங்கிள்னு அவர் பேர், நேசமணி. அவர் சிதம்பரத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ரொம்ப யோசித்து இப்படி கண்ணை மூடிட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, கேசவன் தசமபாகம் கொடுக்குறியா அப்படின்னார். நான் என்ன செய்வேன்னா, எடுத்து வைப்பேன். எல்லா தசமபாகம் மெடிக்கல் ஷாப்லேருந்து எடுத்து வைப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ வருமானம் நடந்தது அதில் 10ல் 1 எடுத்து வச்சுருவேன் தனியாக. ஆனால் ஒரு கடங்காரன் திட்டுவான், அசிங்கப்படுத்துவான், அப்படியே அந்த காசை எடுத்து கொடுத்துருவேன். தசமபாகம் கொடுக்கவே முடியல. அது கொடுக்காத வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க. அப்போ அவர் சொன்னார், கண்ணை மூடிட்டு கேட்டார், தசமபாகம் கொடுக்குறியான்னார். இல்லை அங்கிள், இன்னிலேருந்து அதை கொடுத்துப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதேல உனக்கு ஜாதகம் இருக்குதான்னார். இருக்குது, எனக்கு இருக்குது, என் மனைவிக்கு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் கொளுத்தி போடு, ஜாதகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் தசமபாகம் கொடுத்து வருகிறேன். ஜாதகத்தெல்லாம் அன்றைக்கே கொளுத்தி போட்டேன். அன்றைக்கி ஆரம்பித்த 100 ரூபாயில் தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் ஆண்டவர் அந்த தசமபாகத்தை ஆசீர்வதித்து வருகிறார். அதன் மூலமாக என் தேவைகளெல்லாம் சந்தித்தார், கடனெல்லாம் அடைத்தார். அதனால் இந்த தசமபாகம் எல்லாவற்றிலும் கொடுப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி அதை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள். எனக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த வசனம் பவுல் எழுதுகிறாரு. என்ன எழுதுறான்னா, 6வது வசனத்தை படிக்கிறேன், 6ஆம் அதிகாரம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மையிலும் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு. உபதேசிக்கப்படுகிறவன்னா யாருன்னா,
இந்த உபதேசத்தை கேட்கிற நீங்கள் எல்லோரும், உபதேசிக்கிறவன்னா என்ன போல இருக்கிற ஊழியக்காரர்கள், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும், என்னதான் ஒரு நன்மை இல்லை, சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இதெல்லாம் ஒரு சத்தியம், மிகப்பெரிய ரகசியம். இன்னைக்கு அதை செய்கிறோமா அன்பானவர்களே? உபதேசிக்கிறோம், ஏதோ உபதேசிக்கிறான், ஏதோ கேட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். உனக்கு உன்னுடைய பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கணுமா? உன் வறுமையிலிருந்து பர்மனண்ட்டான ஒரு விடிவு காலம் உனக்கு வரணுமா? நீ ஐஸ்வர்யனாய் மாறணுமா? உன் தரித்திரம் நீங்கணுமா? இந்த சத்தியத்தெல்லாம் கற்றுக்கொள். எனக்கு மாறிச்சு. நான் இன்றைக்கும் கொடுக்குறவனா இருக்கிறேன், இன்றைக்கி அநேகருக்கு உதவி செய்கிறவனா இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீ என்ன செய்கிற? உனக்கு இல்லை, வறுமையில் இருக்கிறேன், நான் எப்படி செய்ய முடியும்? வறுமையில் நீ கொடுக்க ஆரம்பி, உன் வறுமை நீங்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நகைக்கடை ஓனர், அவர் ஆண்டவரை அறியாத புறஜாதியார். அவர் லாஸ் ஆகி தற்கொலை நோக்கி போகிறார். தற்கொலை நோக்கி போகும்போது ரோட்டில் போகும்போது பீச்சில் இறங்கி நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு போகிறார். அவருடைய இன்டென்ஷன் அதான். அப்போ ஒரு ஆலயம் வருகிறது, அங்கேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. சரி, இந்த இடத்துல போய் உட்காருவோம் கொஞ்சம் நாழின்னு போய் உட்கார்றாரு. காணிக்க டைம் வருது, அவர்கிட்ட பாக்கெட்டில் கை விடுறாரு. 2 ஒத்த ரூபாய் தான் இருக்குது. ஏசப்பா, உனக்காக இந்த காணிக்கை நான் 1 ரூபா உனக்கு படைக்கிறேன்னு சொல்லி அந்த 1 ரூபாவை போட்டாருங்க. ஆண்டவர் அவர் இருதயத்தை பார்த்தாரு, போட்டுட்டு அந்த தற்கொலை எண்ணெல்லாம் போயிடுச்சு. வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய தங்கச்சி வந்திருந்தாங்க வீட்டில். அவங்க சொன்னாங்க, அண்ணே நீ ரொம்ப நொடிஞ்சு போயிட்ட, கடையெல்லாம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருந்த நகையெல்லாம் கைட்டி ஒரு 50 பவுன் நகையை கொடுத்து, இதை வச்சு திரும்பி உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான். அன்பாலே, ஆண்டவருக்கென்று அவர் 1 ரூபா தான் காணிக்க போட்டார். ஆனால் உள்ளன்போடு போட்டார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போட்டார். ஆனால் அவருக்கு அந்த 50 பவுன் நகையை வீட்டில் ஆண்டவர் கொடுக்க வைத்தார். இன்றைக்கி யோபை போல் அவருடைய வாழ்க்கை முன்னிலைமையிலும் பின்னிலைமை ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் இன்றைக்கி ஜீசஸ் ஜுவல்லரின்னே வச்சுக்கிறார். அந்த ஃபோட்டோவோடு அவர் சாட்சி நான் பார்த்தேன். அன்பாலே, இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்கறதுல அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். எப்பொழுது கொடுப்பாருன்னா, நீங்கள் உங்களை உள்ளதிலிருந்து கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை மறக்காதீங்க. நீங்கள் எந்த அளவின்படி கொடுக்குறீங்களோ அந்த அளவின்படி தான் கொடுப்பார். அன்பாலே, என் நிலைமை மாறிச்சு. ஆனால் தான் சொல்கிறாரு, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையும் பகிர்ந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அன்பாலே, அதை தான் இங்கே ஆண்டவர் இந்த 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்கிறார். சீஷன் என்னும் நாமத்திலே இந்த சிறியவரில் ஒருவனுக்கு 1 கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவான்றார். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட பலன் கிடைக்கும்ன்றார். அப்போ உன் வீட்டில் செய்கிற பலகாரங்கள், நீ கிறிஸ்மஸுக்கு எடுக்கிற ஒரு ஆடை, உன் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருக்கு எடுப்பு, ஆனால் ஊழியக்காரனுக்கு எடுக்கிறோமா? அதனால இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உனக்கு போதிக்கிறவனை நீ கனம் பண்ணி பாருங்கள். அவர்கள் மூலமாக நீ பெற்றுக்கொண்ட வெளிச்சம் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் இன்னைக்கு வேதத்தை அறிந்து வெளிச்சத்தை பார்க்கிறீர்கள், விடுதலையை பார்க்கிறீர்கள். உண்மையிலே மெய்யாலும் விடுதலை கிடைச்சிச்சுன்னா உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துப்பாரு, இந்த ஊழியத்தை தாங்கிப்பார். ஆண்டவர் ஒன்றை அளவில்லாமல் ஆஸ்வதிக்கிறாரா பாருங்கள். அதனால நிச்சயமாக இந்த காரியங்கள் நடைபெறும். என் வாழ்க்கையில் நடைபெற்றது, அதை தான் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். உங்கள் தரித்திரம் மாறணும்னா, நீ ஐஸ்வர்யனாய் மாறணும்னா கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுதுனாலே எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி கேளுங்க, கட்டம் போடுங்க. கொடுக்கும் பொழுது தான் கொடுக்கப்படும். அதனால தான் சொன்னார், அப்போஸ்தலரில் 20 சொல்கிறாரு, வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கறது அதிக பாக்கியவான். இங்கிலீஷில் மோர் பிளஸ்டுன்னு இருக்குது, தமிழில் பாக்கியவான் இருக்குது. அன்பானே, நீங்கள் கொடுங்கள், அதிக பாக்கியவானாய் மாற ஆண்டவர் உங்களை உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.